கர்த்தரோட கிருபையால கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட லாபம் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ம் ம் முக்கியமா நாம கட்டின 7 அபார்ட்மெண்ட்ஸும் உடனே சேல்ஸ் ஆயிருக்கு. கங்க்ராட்ஸ் டு அவர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். சார், சொல்லுங்க. இந்த வருஷம் எவ்வளவு அபார்ட்மெண்ட் சார் கட்ட போறோம்? அது மேல இடத்துல டிஸ்கஷன்ல இருக்கு. இன்னும் ஒரு 1 வீக்ல அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்புறம் மதன், கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம கேலண்டர் அண்ட் டைரி கிடைக்கிற மாதிரி உடனே டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார், 50% பண்ணியாச்சு. இன்னும் 50% தான் டெலிவர் பண்ணணும். ஓ, வெரி குட் ஜாப் டன். சோ நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே 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 சார். ஹலோ. சொல்லுங்க சார். மீட்டிங்ல தான் இருக்கோம். பரவாயில்ல, டேய், இம்ப்ரூவ் நம்ம ஆயிருக்குல்ல. எல்லாரும் கலக்கிட்டோம்ல. ஆமாண்டா. என்னப்பா நாராயணா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? எங்கப்பா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். 4 துணி துவைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. அதுவும் இப்ப கிடைக்க மாட்டேங்குது ஐயா. சரி, என் பொண்ணு லட்சுமி எப்படிப்பா இருக்கு? அதுக்கு என்ன, சேட்டு வீட்டுல வேலை பார்த்துட்டு நல்லதா இருக்கு. நீ தான் இங்க கஞ்சிக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதுக்கு 3 வேளை சோறு கிடைக்குது இல்ல? ஐயா, அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க ஒரு வாட்டி போய் அவ முகத்தை பார்த்துட்டு வந்துடுறோம் ஐயா. என்னது, பார்க்க போறீங்களா? ஏமா 3000 ரூபா துட்டு வாங்கும்போது சொல்லி தானே கொடுத்தேன், புள்ளைய 10 வருஷத்துக்கு பார்க்க முடியாதுன்னு. அந்த சேட்டெல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க. நான் போனாலே வீட்டுல விட மாட்டாங்க. இதுல நீங்க போறீங்களாகும். ஐயா, என் பிள்ளைக்கு 3 வேளை சோறு கிடைச்சா போதும் ஐயா. சரி, உன்னோட 5வது புள்ளைக்கு எத்தனை வயசாச்சு? இப்பதாங்க 5 வயசாகுது. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல ஒரு வீடு இருக்குது. அனுப்புறியா? 3000 ரூபா சொல்லியா வாங்கி தரேன். ஐயா, ஒரு பொண்ணை கொடுத்துட்டே தினமும் அழுதுகிட்டு இருக்கோம். பாவம் பச்சை புள்ள. அட, ஏதாச்சும் உனக்கு சாப்பாட்டுக்கு பணம் கிடைக்கும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ. ஹலோ. யாரா மச்சான்? தெரியலடா, ஏதோ லேண்ட்லைன் நம்பர். டேய், கிளையண்ட் யாராச்சும் இருக்க போறாங்கடா. எதுக்கும் நீ கால் பண்ணி பாரு. இதோ பாக்குறேன். ஹலோ, குட் மார்னிங். ரெக்கோபாத் பில்டர்ஸ். ஹலோ. ஹலோ, யாருமா? ஹலோ அங்கிள். சொல்லுமா. நம்பர் ராங்கா டயல் பண்ணிட்டியா? இல்ல அங்கிள், கேலண்டரை பார்த்து தான் பண்ணேன். கேலண்டர் பார்த்தா? ரெக்கோபாத் பில்டர்ஸ் கேலண்டர் பார்த்தா பண்ண? ஆமா அங்கிள். சரி சொல்லுமா, எதுக்கு கால் பண்ண? அங்கிள், உங்க கேலண்டர்ல ஒன்னு எழுதி இருந்தது அங்கிள். என்னமா எழுதி இருந்தது? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரேன்னு போட்டிருக்கு அங்கிள். ஆமாமா, அது உண்மைதான். அப்படின்னா என்ன அங்கிள்? அப்படின்னா ஒரு வழியும் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏசப்பா உதவி செய்வாருன்னு அர்த்தம். சரி, உனக்கு என்ன வேணுமா? அப்படின்னா எனக்கும் உதவி பண்ணுவாங்களா அங்கிள்? ஐயோ, யாரும் வர மாதிரி இருக்கு அங்கிள். ஹலோ? நான் அப்புறமா கூப்பிடுறேன். யாரா மச்சான்? ஏதோ குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாடா, ஒரு
சின்ன பொண்ணு தான், ஆனா ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. பிரச்சனையா? ஏன்டா தேவையில்லாத கால்லாம் பேசிட்டு இருக்க? கிளைண்ட் இல்லாட்டி காலை கட் பண்ணிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே? ஆஹா, இல்லடா, அந்த பொண்ணு நம்ம கேலண்டர்ல இருக்கிற பைபிள் வசனத்தை பார்த்து தான் கால் பண்ணியிருக்கா. கடைசியா எனக்கு உதவி பண்ணுவீங்களான்னு கேட்டா. அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஏமா அன்னைக்கு வேணான்னு சொன்ன? அது சரி, இந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தான் 3000 ரூபாய் இல்லாட்டி 2000 தான் கொடுப்பேன். ஐயா, என் பிள்ளை எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? யோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? எத்தனை குழந்தைங்களை கொண்டு போய் விட்டுருக்கேன். வீட்டுக்குள்ளதான் குழந்தைங்க இருக்கும். சின்ன சின்ன வேலைங்க தான் கொடுப்பாங்க. 3 வேளை உன் குழந்தைக்கு சோறு கிடைக்கும். உன்ன மாதிரி பட்னி எல்லாம் போட்டு வளர்க்க மாட்டாங்க. புரியுதா? ஐயா, எப்பவாச்சும் என் குழந்தைய பார்க்க விடுவாங்களா? மா, 10 வருஷத்துக்கு குழந்தைய நினைக்கவே கூடாது. சரின்னா சொல்லு, இல்லனா விடு, நான் கிளம்புறேன். இருங்க ஐயா, குழந்தைய கூட்டு வாங்க. சொன்னாலும் கேக்குறமா, வேணாமா, அம்மா வேணாமா, பாப்பா வா போலாம். வா அட வாமாண்ணா, வா. இங்க விட அங்க 3 வேளை உங்களுக்கு சோறு கிடைக்கும். வா, இங்க இருந்தா நீ பட்னியில செத்துருவ. சொன்னா கேட்க மாட்டேன், வான்னு சொல்றல. வா, வரப்போறியோ நீ சரசரன்னு இழுத்துட்டு போட்டுமா. வா வா, வான்னு சொல்றல. யாரப்போ குண்டு கட்டா தூக்கிட்டு போற பாரு. வா, வான்னு சொல்ற, அடம் முடிக்காத. சொன்னா கேளு. வா, வந்து ஒழுங்கா வண்டியில ஏறு. எவ்வளவு அடம் முடிப்பேன். சொன்னா கேட்க மாட்டேன். வா, உன்னெல்லாம் வாய முடிட்டு வரப்போறியா இல்லையா? கத்தாதன்னு சொல்றல, கத்தாத. வாய மூடு, வாய மூடு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணுச்சாடா? இல்லடா, வந்தா பார்க்கலாம். உன் ஃப்ரெண்டு யாராச்சும் கலாச்சிருக்க போறாங்கடா. பேசுறா. ஹலோ அங்கிள், நான் நேத்து பேசினேன்ல. சரிம்மா, உன் பேர் என்ன? எங்கிருந்து பேசுற? என் பேரு லக்ஷ்மி அங்கிள். என்ன இங்க ஒரு வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்க அங்கிள். என்னது, அடைச்சு வச்சிருக்காங்களா? டேய், என்னடா அடைச்சு வச்சிருக்கிறதா சொல்றா? ஆமாடா, ஏதாச்சும் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்தணும்டா. டேய் வினோத், எதுக்குடா இதெல்லாம்? பேசாம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம்டா. டேய், சும்மா ஒரு ஃபோன் காலை வச்சுட்டு எப்படிடா போலீஸ்ட்ட சொல்றது? முதல்ல அது குழந்தை தானா இல்ல உன்னை வேற யாராச்சும் ஏமாத்துறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுடா. எப்படா கன்ஃபார்ம் பண்றது? எனக்கு என்னவோ அந்த பொண்ணோட வாய்ஸை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியலடா. டேய், கூட 2 நாள் ஃபோன் வந்தா கண்டினியூ பண்ணு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். உண்மைனா நாமளே போய் சரி பண்ணிக்கலாம்டா. நம்ம சேவ் பண்ணலாம், பட் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா? எடி எடி, ஸ்பீக்கர் சீக்கிரம் விடுறா. டேய், சைலண்டா இருக்குடா. ஹலோ, யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு அங்கிள், அதான் போனை வச்சுட்டேன். சரிம்மா, உன்னை யார் அடைச்சு வச்சிருக்காங்க? எதுக்கு அடைச்சு வச்சிருக்காங்க? எங்க வீட்ல சாப்பாடே இல்ல அங்கிள், ரொம்ப கஷ்டம்.
அதனால சென்னையில என்ன ஒரு அங்கிள் வீட்ல வேலைக்கு வித்துட்டாங்க அங்கிள். என்னது, வித்துட்டாங்களா? எவ்வளோக்குமா வித்தாங்க? 2000 ரூபாய் கொடுத்தாங்க அங்கிள். 2000க்கு வித்துட்டாங்களா? உனக்கு வயசு என்னமா ஆகுது? இப்போ 10ன்னு நினைக்கிறேன் அங்கிள். அங்கிள், உங்க ஏசப்பா கிட்ட என்னை காப்பாத்துங்கன்னு நேத்து கேட்ட அங்கிள். என்னை காப்பாத்துவாங்களா அங்கிள்? கண்டிப்பாமா. நீ கேலண்டர்ல பார்த்த வசனம் ஏசப்பாவது. ஏசப்பா சொன்னா கண்டிப்பா செய்வாரு. உன்னை கண்டிப்பா ஏசப்பா அங்கிருந்து காப்பாத்துவாரு. நீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஏசப்பா கிட்ட கேளு, சரியா? சரி அங்கிள். இங்க ஓனர் பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போறாங்க அங்கிள். எனக்கும் ஸ்கூலுக்கு போகணும் போல இருக்கு அங்கிள். நீ எதுனாலும் ஏசப்பா கிட்ட கேளு, அவர் கண்டிப்பா செய்வாரு. அப்புறம் நீ சென்னையில எங்க இருக்க? உன் ஓனர் யாரு? அங்க நீ என்ன வேலை பாக்குறன்னு அங்கிள் கிட்ட சொல்றியா? कोई बात नहीं, आ रहा हूं मैं। रख लो। என்ன பாலிஷ் போட்டிருக்க நீ? சனினே ஒரு பாலிஷ் கூட ஒழுங்கா போட தெரியாது உனக்கு? உன்னெல்லாம் ரஷ்மே ஜல்தி ஆவ். போட்டேனா தண்டு சோறு. ஏய், இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, போய் உள்ள கிச்சன்ல வேலையை பாரு. போ, போன்னு சொல்றல.
ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா ஆமாங்க. நல்ல சாப்பாடு இல்ல ஆ, ஏய், क्या हुआ? ஐயோ இத பாருங்க, கப்பு உடைஞ்சு கிடக்கு. அந்த சனியன் தான் இந்த கப்பை உடைச்சிருக்கோம். எங்க போய் கிடக்குதுன்னு தெரியலையே. ஏ லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்கடி இருக்க? எங்க லக்ஷ்மி, போனா இந்த அங்க கழுதை? பாருங்க. ஏ தரித்திரம். ஏய் சனியனே, உனக்கு எந்த வேலையும் உருப்படியா செய்ய தெரியாது. யார் அந்த கப்பை உடைச்சது? ஏய் எழுந்துரு, எழுந்துரு. என்ன தெரியாம பண்ணிட்ட? கப்பை யார் உடைச்சது? ஆ? எதுக்கு இப்படி பண்ண? உன்னால ஒரு வேலை உருப்படியா பண்ண முடியாதா? வாடி, போடி வெளியே. இங்கே கடை. தெரியாம பண்ணிட்டேம்மா, இனிமேல் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் மா, உள்ள விடுங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீ இங்கேயே கிடக்கணும். சாப்பாடு வேணும் உள்ள வந்த தொலைச்சிடுவேன் உன்னை. இனிமே இப்படி பண்ண மாட்டேங்கய்யா, உள்ள விடுங்கய்யா. நீங்க வாங்க உள்ள. இவ கிடக்குறா. ஆமாமா. ஆ, நானும் கேள்விப்பட்டேன். ஆ, எனக்கும் தெரியும். ஆமா ஆமா. ஆ, சரி. அப்படியா? ஏய், ஒழுங்கா காலமுக்கு. ம், உங்கள இல்ல. ஆ, இங்க. ஏய், என்னடி இது இவ்ளோ அழுக்கா இருக்கு? உன்னால இத கூட சரியா துவைக்க முடியாதா? இந்தா துவை. நீ ஒழுங்கா துவைக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். இதையும் சேர்த்து துவை. ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. ஏ லக்ஷ்மி, என் மொபைல் அங்க இருக்கு, போய் எடுத்துட்டு வா. ஏய், ஏன் நின்னுட்டு இருக்க? எடுத்துட்டு வாங்குறேன்ல. குடு, போ, போய் ஒழுங்கா அயன் பண்ணு. ஐயோ, என்னடி பண்ண? ஐயோ, என்னடி பண்ணி வச்சிருக்க? இந்த ஷர்ட்டோட விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? திமிர் ஆயிடுச்சா உனக்கு? திமிர் ஆயிடுச்சா? இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? ஒரு வேலையை கூட உன்னால உருப்படியா செய்ய முடியாதா? உனக்கெல்லாம் வாயால சொன்னா புரியாது. உன் கையில இதே மாதிரி அயன் பாக்ஸ் எல்லாம் சூடு வச்சாதாண்டி தெரியும் உனக்கு. குடி, கை காட்டு. அப்பதான் ஒரு காரியம் வரும்.
பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏசப்பா தான் உன்னை கால் பண்ண வச்சிருக்காரு. நீ எதுனாலும் ஏசப்பா கிட்ட கேளு. ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. சரியா? சரி அங்கிள். டேய், சைல்ட் கேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களே அவளை மீட்டிடுவாங்கல்ல? மீட் என்னடா பண்ணுவாங்க? அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுருவாங்க. திரும்பவும் அவ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும். டேய், எதுக்கு நம்ம கேலண்டர் அவங்க வீட்டுக்கு போகணும்? எதுக்கு லக்ஷ்மி அந்த வசனத்தை படிக்கணும்? எதுக்கு அவ நமக்கு கால் பண்ணணும்? இதெல்லாம் அவரோட சித்தம்டா. அப்படின்னா அந்த பொண்ணை மீட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது நம்மளோட கடமை. சரி, நம்ம காப்பாத்திடலான்னு வச்சுக்கோ. அவளை எங்கடா தங்க வைக்கிறது? டேய், நம்ம ரதி சிஸ்டர் எங்கடா? ஆமா. அட ஆமாண்டா, அவங்க கூட ஜாபை விட சோஷியல் சர்வீஸ் தான் அதிகமா பண்றாங்க. இப்ப கூட அது சம்பந்தமா தான் லீவ் போட்டு போயிருக்காங்கடா. அப்ப நாளைக்கு அவங்க வந்த உடனே அவங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்கலாம். சூப்பர் ஐடியாடா. அந்த பொண்ணை மீக்கிறோம். சரியா? ம். டேய், இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் லக்ஷ்மிக்காக ப்ரே பண்றோம்டா. மத்ததெல்லாம் அவர் பார்த்து பாரு. ம். எஸ். நான் வேணும்னா அந்த பொண்ணை 2-3 மாசம் என் வீட்லயே வச்சுக்கிறேன். அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பேசி ஒரு நல்ல ஹோமா பார்த்து சேர்த்து விட்டுலாமா? கண்டிப்பா சிஸ்டர். இப்ப எனக்கு கால் வரும். நான் வரட்டுமான்னு கேட்கிறேன். ஓகேனா? இன்னைக்கு ஆபீஸ் லீவு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குடா. ஒருவேளை அங்க குழந்தையே இல்லாம இருந்தா? டேய், வாய மூடுறா. கலைக்கிறதா இருந்தா இவ்வளவு தூரம் பேசிருக்க மாட்டாங்க. சரி, நம்புவோம். ஹே, டேய், எடுறா. ஹலோ லக்ஷ்மி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நேத்து நைட்டு ஏசப்பா கிட்ட கேட்டேன், என்னை எப்படியோ காப்பாத்திடுவாங்கல்ல? கண்டிப்பாமா. நான் இன்னைக்கே வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுவா. இன்னைக்கா? வேணாம் வேணாம். ஏமா, வீட்ல ஆள் இருக்காங்களா? இல்ல, ஆனா பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஹலோ லட்சுமி, என் பேரு ரதிமா. வினோத் அங்கிளோட தான் வேலை பாக்குறேன். ஏமா பயமா இருக்கு? இல்ல, சும்மாதான். நீங்களும் வருவீங்களா? ஆமாமா, நானும் வருவேன். அப்ப சரி ஆண்டி. ஆனா இன்னைக்கு வேணாம். நான் எப்போன்னு நாளைக்கு சொல்றேன். சரிம்மா, நீ நாளைக்கே சொல்லு. ஆனா அது வரைக்கும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு. ஓகேவா? ஓகே ஆண்டி. அப்ப நான் வச்சிடுறேன். சரிம்மா. ஓகே, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லக்ஷ்மி, என்னடி பண்ற? வாங்க. என்னடி பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? போ, போய் பாத்திரத்தை கழுவு. போங்கறல, போ. என்ன கவருது?
ஓ இங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறாளா? இரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, அம்மா வாடிங்க. அம்மா என்னடி இது? என்னன்னு கேக்குறேன். என்னன்னு கேக்குறேன். அம்மா அது துணிமா. அது தெரியுது. எதுக்கு இந்த பேக்ல வச்சிருக்க? சும்மா சும்மா எடுத்து வச்சிருக்கிறேன். சும்மாவா? என்ன இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? உங்க வீட்ல 2000 3000 பணம் கொடுத்து உன்னை வாங்கிட்டு வந்திருக்கேன். தப்பிக்கலான்னு பாக்குறியா? இரு, நான் உனக்கு ஒரு பாடம் புகட்டுறேன். வா. என்னடி வேணாம்? என்ன வேணாம்? என்ன நடன்னு சொல்றல? நட. மணி 12 ஆகுது. இப்ப வரைக்கும் கால் வரல. ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு தோணுதுடா. எதுக்கும் நாம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இல்ல அட்ரஸ் தெரிஞ்சா கூட போய் பார்த்துட்டு வரலாம். அதுவும் தெரியல. நீ எதுக்கும் இன்னொரு வாட்டி கால் பண்றியா? சரி, எல்லாரும் வேலையை பார்க்கலாம். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் பேசிக்கலாம். ம், சரி. ஓகே. டேய் கால்ரா. கால் வருது. டேய் யாரா? வேற நம்பர்ரா. ஸோ ஹலோ. அப்பா எப்படி இருக்கீங்க? ஆஹா, சொல்லுங்க சொல்லுங்க. சரி. இந்த ஒரு நிமிஷம். டிகே. ஆமாமா ஆமா. தம்பி, வீட்டை பூட்டாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யூ டர்ன் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. லக்ஷ்மி, 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 எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே இது. ஏய்,
எங்கேயுமே இல்லையே. எங்க போய் தொலைஞ்சது இந்த சனிய? ஆ? லக்ஷ்மி எங்க போனா இவ? எங்க போய் தொலைஞ்சா இவ? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். லக்ஷ்மி எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே இந்த சனிய. ஹலோ சார், வினோத்துங்களா? ஆமா சார், நீங்க? சார், ஒரு குழந்தை போன் கேட்டுச்சு, இதை கொடுக்குறேன், பேசுங்க சார். அந்த பொண்ணு தான்டா. அங்கிள் லக்ஷ்மி, யார் நம்பருமா இது? எங்க இருக்க? அங்கிள் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அங்கிள். ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். வாங்க அங்கிள். லக்ஷ்மி, நீ ஒண்ணும் பயப்படாத. நானும் ரதி சிஸ்டரும் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம். சரியா? அங்கிள் கிட்ட போன் கொடுமா. சார், சொல்லுங்க சார். சார், நீங்க இருக்கிற இடத்தோட லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ண முடியுமா? சார், நான் லொகேஷன் சென்ட் பண்றேன். நீங்க வர வரைக்கும் நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், பாப்பாட்ட போனை கொடுங்களேன். ஒரு நிமிஷம் சார். அங்கிள் லக்ஷ்மி, நீ இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் வெளியே போகாத. சரியா? உனக்கு அப்படி பயமா இருந்ததுன்னா பக்கத்துல ஏதாவது கடைக்குள்ள உட்காந்துக்கோ. நாங்க 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். சரி அங்கிள். பாப்பா, நீ ஒண்ணும் பயப்படாத. அவங்க வர வரைக்கும் அங்கிள் இங்க தான் இருப்பேன். சரியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னடா வெளில வந்துட்டாளா? ஆமாடா, எவ்வளவு தைரியமா வெளியே வந்து கால் பண்றா பாரு. நானும் ரதி சிஸ்டர் முன்னாடி போறோம். சரி. நீங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துல வந்து வெயிட் பண்ணுங்க. சரியா? சரிடா. போலாம். லக்ஷ்மி, ஏமா அடுவுற? அதான் நாங்க வந்துட்டோம்ல, போலாமா? வா. லக்ஷ்மி எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே இந்த சனிய. தப்பிச்சிட்டியா நீ? எப்படியும் நாளையில இருந்து லக்ஷ்மியை தேட ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ள இவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. என்ன ஆனாலும் இவளை இவங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடாதுடா.
அப்புறம் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். 2 மாசம் என்னோட வீட்ல வச்சுட்டு நல்ல ஹோம்ல சேர்த்து படிக்க வச்சிடலாம். ஆனா அதுக்கு இவங்க அப்பா அம்மாவோட சம்மதம் கண்டிப்பா வேணும். அப்போ இன்னைக்கே அவங்க அப்பா அம்மாவை பார்த்து உண்மையை சொல்லணும். அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும். அவங்க சம்மதிப்பாங்களா? 2000 ரூபாய்க்கு குழந்தைய வித்தது அவங்க பண்ண பெரிய தப்பு. வெறும் 3 வேளை சாப்பாட்டுக்காக குழந்தைய வித்திருக்காங்க. ஆனா ஏசப்பா இவளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை காமிச்சிருக்காரு. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் சகாயர் அவருடா. நம்ம ஏசப்பா சொன்ன மாதிரி உன்னை காப்பாத்திட்டாங்க. நீ கேட்ட மாதிரியே உன்னை சூப்பரான ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க போறோம். இனிமே ஏசப்பாவை மறந்துடக்கூடாது என்ன? நீங்க தானே எனக்கு ப்ரே பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் தினமும் ப்ரே பண்ணுவேன். லக்ஷ்மி, எங்களையும் மறந்துட மாட்டியே? மறக்க மாட்டேன் அங்கிள். வெரி குட். ஆண்டி, ஆண்டி, யாரு அது? இத வர. ஏய் லட்சுமி, என்ன போன் கூட பண்ணாம வந்திருக்க நீ? கையில ஸ்வீட் எல்லாம் வர வச்சிருக்க. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் ஆண்டி. வாடா, உட்காரு உட்காரு. பாத்து. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கியா? கங்க்ராட்ஸ், கங்க்ராட்ஸ். சரி, இத உங்க அண்ணன்மார் கிட்ட சொல்லிட்டியா? அவங்க தான் இந்த ஸ்வீட்டை வாங்கி கொடுத்ததே. அப்போ நான் தான் லாஸ்டா? சரி, அப்பா அம்மாவை பாத்தியா? இனிமேல் தான் வீட்டுக்கு போகணும் ஆண்டி. எங்க ஃபேமிலிலேயே முதலா டிகிரி முடிச்சிருக்கிறது நான் தான் ஆண்டி. ஏய் சரி சரி, அழாத. எல்லாம் ஏசப்பாவோட கிருபை லட்சுமி. கடைசி வரை அவரையே புடிச்சுக்கோ. மத்ததா அவர் பாத்துப்பாரு. கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிரும்னு நினைச்சேன் ஆண்டி. எவ்வளவு அன்பா என்னை தேடி வந்து காப்பாத்திருக்காருல. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்தாம்மா சகாயர். அப்புறம் இந்த வருஷ கேலண்டர். அவரோட வசனம் யார வேணாலும் எப்ப வேணாலும் காப்பாத்தும். ஏன்னா அது ஜீவன் உள்ளதுமா. உண்மைதான் ஆண்டி. சரி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு தான் கிளம்பணும். நான் நாளைக்கு தான் கிளம்புவேன் ஆண்டி. ஒரு வாரம் கழிச்சுனாலும் கிளம்பு, ஓகேவா?